Hello students, welcome to Forker Academy. நான் குல் பாலபுசனா. இன்னைக்கு நம்ம கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் உடைய மேக்ஸ் ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் டீடைலா பார்ப்போம். முதல் क्वेश्चन, மனோகர் என்பவர் 4500க்கு 750 ரூபாய் வீதம் 2 ஆண்டுகளுக்கு வட்டி செலுத்துகிறார் எனில் அவர் செலுத்த வேண்டிய வட்டி விகிதம், அதாவது அசல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு அவர் வட்டி செலுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். 750 ரூபாய் வீதம் 2 வருடங்களுக்கு, அதாவது 750 ரூபா அப்படின்ட்டு 2 வருஷத்துக்கு கட்டுறாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுவார்? ஒரு வருஷத்துக்கு 375 ரூபா கட்டுவார். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால ஒரு வருடத்திற்கு எவ்வளோ வரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஓகே, இது ஃபஸ்ட். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த 8% எடுப்போம். ஏன்னா எல்லாமே 8% தான் இருக்குது. அதனால் 8% அப்படின்னு எடுப்போம். அப்போ 4500 ரூபா அப்படிங்கிற தொகைக்கு 8%னா எவ்வளோ வருது? 0 கேன்சல், 0 கேன்சல். இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 8 40க்கு 0, மிச்சம் 4, 4 32, 32 4 36, 360 ரூபா வருது. நமக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 375 ரூபா வரணும். அப்போ 8% போடும்போது நமக்கு 360 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. நமக்கு 375 ரூபா தேவை. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி எடுப்போம். ஆப்ஷன் பி எடுக்கும்போது 8 1/3 அப்படின்ட்டு எடுக்கிறோம். இப்போ 8% கண்டுபிடிச்சிட்டோம்ல, அப்போ அடுத்தது 1/3% மட்டும் கண்டுபிடித்தால் போதுமானது. அப்போ 4500 இன்ட்டு 1/3% போடும்போது 1/3. 100 எப்போவுமே கீழே வரும் எல்லாத்துக்குமே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே எனது 100 கீழே வரும். 8%னா கீழே 100 போட்டோம்ல, அப்போ 1/3%னால கீழே 100 வரும். அப்போ 0 கேன்சல், 0 கேன்சல், 1 3 3 15 3 45. அப்போ 15 ரூபா கிடக்கு. அப்போ இந்த 2 ஆட் பண்ணுங்க. 360 + 15 375 ரூபாய். அப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கு 375 ரூபாய் கிடைக்குன்னா இந்த 8% அண்ட் 1/3% கூட்டி வரக்கூடிய இந்த 1/3% வச்சாதான் கிடைக்கும். அப்போ இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. மனோகர் என்பவர் 4500க்கு 750 ரூபாய் வீதம் 2 வருஷத்துக்கு வட்டி செலுத்துகிறார் அப்படின்னா அவருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 1/3% ஆகும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சாதான் இந்த கணக்கு ஈஸி ஆன்சர் வரும். அடுத்த கணக்கு, இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. x+6, x+12 மற்றும் x+15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் xின் மதிப்பை காண்க. இப்போ ஃபர்ஸ்ட் பெருக்குத்தொடர் ஜிபி அப்படின்னா எப்படி இருக்கும் பெருக்குத்தொடர் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 4 16 64. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக வரக்கூடிய இந்த ஆர் வேல்யூங்கிறது ஒன்றாவே இருக்கும். 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. நாங்கள் 16, இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஆரோட வேல்யூ அப்படிங்கிறது என்னது? பெருக்கு தொடரில் ஈக்குவலாக இருக்கும். ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2 / T1. இதை வச்சு தான் என்னது ஆரோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி எல்லா வேல்யூக்கான ஆரோட வேல்யூ அப்படிங்கிறது சமமாக இருக்கும். இப்போ 64 / 16 போட்டால் 4 தான் வரும். 16 / 4 போட்டால் 4 தான் வரும். 4 / 1 போட்டால் 4 தான் வரும். ஏன்னா இதோடைய பெருக்கு தொடர் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிறதுனால எப்படி போட்டாலும் 4 தான் வரும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டா? இதே கான்செப்ட் தான் இப்போ இங்கே இன்க்ளூட் பண்ணி செய்ய போகிறோம். அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை T1 வச்சுக்கோங்க. T1 T2 T3. இப்போ நம்ம இதில் ஒரு R1 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். R1 கண்டுபிடிக்கிறது T2/T1. x+12 / x+6. அடுத்து R2 1ன்னு கண்டுபிடிக்கிறோம். R2 அப்படிங்கும்போது T3 / T1. இங்கே வேணால் சைடில் எழுதிக்கோங்க. T2 / T1 ஒன்று கண்டுபிடிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா T3 / T1, சாரி T2. அப்படிங்கும்போது என்ன வரும்? x+15 / x+12. இப்போ இந்த R1ம் R2ம் ஈக்குவல் தானே. இப்போ R1 = R2ன்னு போடுறோம். ஏன்னா ஆரோட மதிப்பு இந்த எல்லா ஈக்குவேஷன்லையும் சமமாக தான் வரப்போகுது. இந்த 2ஐயும் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் இந்த 2ஐயும் டிவைட் பண்ண போது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் என்னது? சமம் தான். அடித்து கொடுக்க போது ஆறு சமமாக தான் கிடைக்கும். அது இதில் இருந்து தான் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால R1ஐயும் R2ஐயும் இது பண்ணுறோம். அப்போ x+12 / x+6 = R2 x+15 / x+12. ஓகேவா? இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. குறுக்கு பெருக்கல் பண்ணால் இங்கே வரும் என்ன வரும்? x+12 the whole squareன்னு வரும். இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? x+6
எக்ஸ் ப்ளஸ் 15 இருக்கும். இதை பெரிய காமிக்க பாருங்க. எக்ஸையும் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸையும் 15 இருக்குன்னா 15 எக்ஸு, ஆரையும் எக்ஸையும் இருக்குன்னா 6 எக்ஸு, ஆரையும் 15 இருக்குன்னா 90. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 21 எக்ஸு ப்ளஸ் 90. இப்போ இது வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குது? ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அதோட ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அந்த ஃபார்மெட்டுக்கு இதை எழுதணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கும்போது 144 ப்ளஸ் 2ab. 2ab அப்படிங்கும்போது 2a வந்து இங்கே என்ன இருக்குது? எக்ஸ்ன்னு தான் இருக்குது. அப்போ 2abன்னு வரும்போது என்ன வரும்? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24x. இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இது ப்ளஸில் இருக்குது, இங்கேயும் ப்ளஸில் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல். இந்த 21x இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ இது இங்கே வந்துச்சுன்னா மைனஸ்ன்னு வரும். அப்போ இந்த 24x மைனஸ் 21xன்னா எவ்வளவு? 3x. இப்போ இங்கே 144 இருக்குது, இங்கே 90 இருக்குது. இந்த 90 வந்து இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 90ன்னு வரும். அப்போ 144ல் 90 போச்சுன்னா எவ்வளவு? 4 14னா 54 வரும். 14ல் 9 போச்சுன்னா 5, 54. அப்போ இதை அடி கொடுக்கலாமா? 1 3 3, 1 3 3, மிச்சம் 2, 8 3 24, 18. இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இங்கே ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் சிம்பிள் வரும், அதை நம்ம விட்டுட்டோம். ஓகேவா? இந்த 114 இந்த 144ங்கிறது இங்கிட்டு போகும். ஓகேவா? அப்போ வந்து இது மைனஸ்ன்னு வரும். இங்கே மைனஸ் 54, இதை வச்சு அடி கொடுக்கும்போது மைனஸ் 18ன்னு வரும். இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னென்னா மைனஸ் 18. எல்லாமே கரெக்டு தான். இந்த சிம்பிளிஃபை பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு சின்ன இது இருங்க, உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போது இந்த இடத்துல எழுதுவோம் 24x மைனஸ் 21x. இதை மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா இது 3xன்னு வரும். இந்த இடத்துல இந்த 144 இங்கே போகுது, மைனஸ் 144 ப்ளஸ் 90. இதை கழிக்கும்போது மைனஸ் 54. அப்போ இதையும் அடுத்து கொடுத்தீங்கன்னா மைனஸ் 18ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. சில நேரத்துக்கு இவனுக்கு ப்ளஸ் 18 இந்த ஆப்ஷனில் கொடுத்து வச்சுருப்பாங்க, நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுவதற்காண்டி. அதனால் இந்த இடத்த கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 16 11 6 1 அப்படின்ட்டு ஒரு தொடர் வரிசையில் மைனஸ் 54வது அப்படிங்கிறது வந்து எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இது எப்படி போகுது? 5 குறையுது, அடுத்து 5 குறையுது, அடுத்து 5 குறையுது. அப்போ இங்கே டியோட வேல்யூ வந்து என்னது? மைனஸ் 5. ஏயோட வேல்யூ வந்து என்னது? 16. லாஸ்ட் டேர்மு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேர்முங்கிறது என்னது? எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 51 கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேர்ம் கொடுத்தாலே நம்ம எப்பவும் வந்து என்ன கண்டுபிடிப்பதற்கு எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டாங்கன்னா, அதாவது என் கேட்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும்? என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நமக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணுமா? எல்லோட வேல்யூ வந்து என்னது? மைனஸ் 54. மைனஸ் ஆஃப் மைனஸ் போட்டுட்டு ஏயோட வேல்யூ வந்து என்னது? 16. ஏயோட வேல்யூ 16. அடுத்தது டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 ப்ளஸ் 1. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு? 60 70. மைனஸ் 70 டிவைடட் பை மைனஸ் 5. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஒரு 15 ஒரு 5 5 14 5 70 ப்ளஸ் 1. அப்போ 14 ப்ளஸ் 1 15. இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 15. அடுத்த கணக்கு ஒரு ஏஜ் ப்ராப்ளம். ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலைப் போல 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலைப் போல 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது. இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ராமன், இரு மகன்கள், எக்ஸ் பிளஸ் ஒய். இல்லை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமனின் வயது அவருடைய இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலைப் போல 3 மடங்காகும். அப்போ இரு மகன்களோட வயசு எக்ஸ்னா இவரோட வயசு 3 மடங்கு அதிகம். அப்போ 3xன்னு இருக்கு. 5 ஆண்டுகள் கழித்து, அப்போ 5 வருஷத்துக்கு பிறகு, 5 வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கும்போது 3x + 5. இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும்.
இந்த இடத்துல நம்ம இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருப்போம் பொதுவாக. ஆனால் இங்கே வந்து 2 மகன்கள் இருக்காங்க. ஒரு பையனுக்கு 5 வயசு கூடும், இன்னொரு பையனுக்கு 5 வயசு கூடும். அப்போ டோட்டலாக எவ்வளவு 10 வயசு வந்து இங்கே கூடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு வரும். இந்த இடத்துல தான் நம்ம எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு போட்டால் ஆன்சர் தப்பு. ஏன்னா ஒரு பையனுக்கு 5 வயசு கூடும், இன்னொரு பையனுக்கு 5 வயசு கூடும். இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் அதானே சொல்லியிருக்காங்க, இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல தான் 3 மடங்கு. அப்போ 5 வருஷம் கழித்து தன் மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 2 மடங்கு ஆகுதுன்னா 2 பேருக்கும் 5 வயசு கூடும். 2 பேருக்கும் 5 வயசு கூடும்போது இங்கே வந்து என்ன பண்ணணும்னா 10ன்னு போடணும். இப்போ இதில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதை போடுங்க. தனது மகளின் வயதில் கூட 2 மடங்கு. அப்போ இவருக்கு 1னா இங்கே 2, 2:1 ரேஷியோவில் இருக்குது. இப்போ இதை அப்படியே எழுதி அடி கொடுத்த ஆன்சர் 3x + 5 டிவைடட் பை x + 10. இது 2:1. இது அப்படியே இங்கே எழுதுங்க 2/1. இது இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3x + 5 = இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2x + 20. இந்த எக்ஸை மட்டும் இங்கே கொண்டு வாங்க. அப்போ 3x - 2x = 20. இந்த +5 வந்து இங்கிட்டு போகும்போது -5 ஆயிரும். இது இங்கே மைனஸ் ஆகுது. அப்போ 15. அப்போ x = 15. என்னடா x = 15 ஆன்சர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ராமனின் தற்போதைய வயதை கேட்டிருக்காங்க. ராமனின் தற்போதைய வயது அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் முதல்ல கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான். இது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு கணக்கோடைய ராமனின் வயது அவருடைய 2 மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 3 மடங்காகும் அப்படின்ட்டு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா. இதுதான் வந்து இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சிலந்துக்கு போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க, இதை வந்து ஒரு க்ளூவாக கொடுக்குறாங்க. இந்த மொதல் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்க வேண்டியது. இது ரெண்டாவது வந்து 5 ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய மகன்களோட வயது இப்படி ஆகுது. இது தற்போது இருக்கக்கூடியது. 5 வருஷம் கழித்து தான் வந்து இந்த வயது வருது. அப்போ இது இப்போ கேள்வி வந்து ராமனின் தற்போதைய வயதுனால இதில் வந்து இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்னது 3 × x. அப்போ 3 × 15 45. ராமனின் வயது 45ன்னு முடிச்சிடலாம். இதே இந்த கணக்கில் இந்த கேள்வியில் எப்படி கேட்குறான் 5 வருடங்களுக்கு பிறகு ராமனின் வயது வந்து என்னன்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 3 45 50ன்ட்டு வரும். ஓகேவா? கேள்வியை பொறுத்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். தற்போதைய வயதுனா எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் உள்ளது வந்துடும். 5 வருஷத்துக்கு கழித்து 5 வருடங்களுக்கு முன்பு என்ன வயதுன்னு கேட்டால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்கணுமே தவிர மற்றபடி தற்போதைய வயதுனா இந்த ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடித்தாலே போதுமானது. அடுத்தது இது ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸு. இது ஒரு லாஜிக்கல் ரீசனிங். இது எப்படி வரும்னா பார்த்தீங்கன்னா இப்போ 4 இருக்கா, 4 கூட வந்து இன்ட்டு 4 + 1 1² 1² எவ்வளவு 1 வரும். அப்போ 4 + 1 5. அதான் வந்து ரெண்டாவது டேர்மு. அடுத்தது 5 + 2². ஃபர்ஸ்ட் 1² போட்டோமா, அடுத்த 2². 2² எவ்வளோ வரும் 4 வரும். அப்போ 5 + 4 9. அதான் மூணாவது டேர்ம். அடுத்தது வந்து பாருங்கள் 9 + 3². 1², 2², 3². 3² எத்தனை 9. 9 9 18. ஓகேவா? அடுத்து 4². 4² 16 34. அடுத்தது தான் என்னன்ட்டு கேட்டிருக்காங்க நமக்கு. இப்போ நமக்கு கண்டுபிடிச்சாச்சுல, ஈஸி தானே. 34 + 1², 2², 3², 4² வந்துட்டு இப்போ 5² வரப்போகுது. இப்போ 5² வந்துச்சுன்னா என்ன வரும், இது 25. 25 இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 59. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 59. ஒன்று ஈஸி தானே கூட்டுறது. 4 5 9, 3 5, 3 2 5. அடுத்த கணக்கு. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இவற்றில் பொருத்தமற்றது எது? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ABCD எழுதிக்கணும். அப்போ தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ABCD EF GH IJ KL M N O P Q R S T U V W X Y Z இப்படி எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டே இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒவ்வொரு இதாக கம்பேர் பண்ணிங்க. சி இருக்குது, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வருது. எஃப்னா ஒரு 2 டேர்மை விட்டுருக்காங்க. 2 டேர்மை விட்டு எஃப் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி இருக்குது. டிங்கும்போது ஒரு டேர்மை விட்டு இந்த டியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கா. செகண்ட் இதுக்கு பாருங்கள், அதுவும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஜி இருக்குது, அடுத்த 2 டேர்மை விட்டுருக்காங்க. 2 டேர்மை விட்டுட்டு ஜே எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்மை விட்டுட்டு ஹெச் வந்து எழுதுகிறாங்க. அப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் வி இருக்குது. விக்கு அடுத்தது 2 டேர்மை விடணும். ஓகேவா? WX அப்படின்ட்டு இந்த 2 விட்டுட்டு ஒய் வந்து எழுதணும். ஓகே, அது கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்மை விட்டுட்டு W தான் இங்கே எழுதணும். ஆனால் இவங்க M எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பொருத்தமற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஆப்ஷன் சி
VYM. அடுத்தது இந்த இது பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக பொருந்தும். இப்போ ஜே இருக்கா, ஜேக்கு அப்புறம் 2 டேம் விட்டுட்டு எம் எழுதியிருக்காங்க, அடுத்த ஒரு டேம் விட்டுட்டு கே எழுதியிருக்காங்க, JMK. இவ்வளோதான் இதோடைய ஆன்சர். ஓகே, 1 செகண்ட். அடுத்த கணக்கு பார்ப்போம். ஓகே, அடுத்த கணக்கு வந்து பாருங்க. 8000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா 8000 எழுதிக்கணும், 10 எத்தனை பெர்சன்டேஜோ அந்த பெர்சன்டேஜ் எழுதிக்கணும். 10% 2 வருஷம் அப்படின்னா 2 டைம் போட்டால் போதும். அதே 3 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா 3வது டைம் போடும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கணும், 300 கூட ஆட் பண்ணிக்கணும். 310 + 100/100 வரும். இங்கே 2 வருஷம்னால இதோட முடிஞ்சு. இப்போ இது அடி கொடுத்த ஆன்சர் 00 கேன்சல், 00 கேன்சல், 00 கேன்சல், 00 கேன்சல், 80. இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 80. அடுத்தது வந்து பாருங்க, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுத்தார் எனில் 3 வருடங்களுக்கு பிறகு இதன் மதிப்பு என்ன? இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி செய்யணும். அதுக்கு வந்து P = 1 - R / 100 n. இப்போ இல்லை வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வரப்போகுது. அசலோட வேல்யூ வந்து இங்கே எவ்வளோ, 30,000. இதுதான் பியோட வேல்யூ. 1 - ஆரோட வேல்யூ வந்து 5%, 5 / 100. n வந்து எத்தனை, 3 வருஷம் போடணும். ஓகேவா? இப்போ இது அடி கொடுக்கலாம். ஓகே இருங்க, இங்கேயே அடி கொடுத்து போடு. சரி, 100 இந்த 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100, 100 - 5 95. இப்போ 300 சார் 30,000 இன்ட்டு இது 100, 100 - 5 95 / 100. இது எத்தனை டைம் போடணும், 3 டைம் போடணும். இப்போ இதை அடி கொடுக்கலாமா, 19 / 20, 19 / 20, 19 / 20. 0 0 இந்த 0 இந்த 3 0யும் கேன்சல் பண்ணுங்கள். 0 0 0 3 0க்கு 3 0 கேன்சல், 1 2 2 15 2 உங்களுக்கு எவ்வளவு, 30. இப்போ இல்லை என்னன்னா 19 × 19, 19 மல்டிப்ளை பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த கணக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்னா மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இருங்க கால்குலேட்டரில் போட்டு பண்ணுவோம். என்ன வேல்யூ வரணும் நமக்கு, 19 × 19 எவ்வளோ வருது, 361 இன்ட்டு ஒரு 19, 6859 இன்ட்டு ஒரு 15 அங்கே இருந்துச்சா 15, ஒரு இது சம்திங் விட்டு கீழே ஒரு 2 இருந்துச்சா 2 4 / 4. ஆன்சர் வந்து இதுதான் வரும். ஆக்சுவலாக இந்த கணக்குடைய ஆப்ஷனே தப்பு. ஆப்ஷனே தப்புனா 25,721.25 தான் இந்த கணக்குடைய கரெக்டான ஆன்சர். அவங்க இந்த 25 அப்படிங்கிறத விட்டாங்க. ஸோ இந்த கணக்குடைய ஆப்ஷனே தப்பு தான். மேபி இந்த மாதிரி கணக்குக்கு TNPSC ஆன்சர் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம தான் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு வேறு ஷார்ட்கட் மெத்தட் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எப்படி பண்ணாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வருது. இல்லை ரொம்ப அக்யூரேசி வந்து தேவை. ரொம்ப அக்யூரேசி தேவைன்னா என்னென்னா இங்கே பாருங்கள் 721 722 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். 22,000 27,000 இது ஒரு 29,000 இது மட்டும் தான் 25,000னா நம்ம ஃப்ளூக்லேயே சொல்லிடலாம். இந்த மாதிரி கணக்கு ரொம்ப அக்யூரேசியாக இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக செஞ்சால் மட்டும் தான் ஆன்சர் வரும். ஓகே, அடுத்த கணக்கு. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துக்களுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது எனில் அவர் 32 வாத்துக்களை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? 144 வாத்து வச்சிருக்காரு, 28 நாளுக்கு போதுமான அளவுக்கு உணவு வந்து இருக்குது. 32 வாத்தை வந்து வித்துருதாரு. அப்போ 144ல் 32 வாத்தை விற்ற எவ்வளவு, 4ல் 2 போச்சுன்னா 2, 14ல் 3 போச்சுன்னா 11. ஸோ 112 வாத்து தான் இப்போ இருக்குது. அப்போ 112 வாத்துனா எத்தனை நாளைக்கு வந்து அந்த உணவு பத்துன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு கான்செப்ட் கேள்வி. இப்போ நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கோம். ஒரு மாதத்துக்கு 25 கிலோ அரிசி பை தேவைப்படுது. அதில் 3 பேர் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு மாதம் வரல. அப்போ இப்போ 2 பேர் இருக்கும். இப்போ 2 பேர் இருக்கோம்னா இந்த 25 கிலோ அரிசி அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் நாள் தானே ஓடும். 5 பேர் இருக்கும்போது 25 நாள் ஓடுதுன்னா 5 பேர் இருக்கும்போது அப்போ 2 பேர் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு இது தேவைப்படுதுன்னா இந்த 25 கிலோ பை வந்து இப்போ எத்தனை, 2 மாதம் 2.5 மாதம் வரைக்கும் ஓடும். அப்போ நாட்கள் வந்து கண்டிப்பாக என்னது அதிகரிக்கும். அப்போ ஒரு வாத்துக்களை விற்கும்போது நாட்கள் அதிகரிக்குது. அப்போ இது என்னது, எதிர்மாறல். ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எதிர்மாறல்னா இப்படி இந்த 2 பெருக்கிட்டு இதால் டிவைட் பண்ணிடணும். இப்போ 144 × 28 / 112.
ஓகேவா? 4 7 4 28, 1 7 மிச்சம் 4 வரும். 42னா 7 35, 6 42. 1 நாள் 4 நன்னாங்க 16. 1 நாள் 4 முன்னாங்க 12 மிச்சம் 2 24, 6 நாளா 24, 36. ஸோ 144 வாத்துக்கள் இருக்கும்போது 28 நாளுக்கு தேவையாக இருந்த உணவு வந்து 32 வாத்துக்களை விற்கும்போது 112 வாத்தாகுது. 112 வாத்துக்களுக்கு வந்து 36 நாட்களுக்கு அந்த உணவு வந்து போட முடியும். இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது இது ரொம்ப ஈஸியான கணக்கு. இப்படி ஒரு ஹோல்ன்னு இருந்துச்சுன்னா டிவிஷன் அர்த்தம். சிங்கிள் ஹோல்னா, டபுள் ஹோல்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ 11 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு, இது ஈக்குவல், இது டிவிஷனு, 6 டிவைடட் பை 66. இப்போ இது கிராஸ் மல்டிகுலேஷன் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? 11 × 66 ஈக்குவல் டு 6 எக்ஸு. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 6 இங்கே கொண்டு வாங்க. 11 11 11 121. இங்கே 121 இல்லை, 2 11னா 11 ஸ்கொயர். ஸோ ஆன்சருங்கிறது என்னது? 11 ஸ்கொயர். 121னா 11 ஸ்கொயர் தானே. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கணக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு, கொஞ்சம் நல்லா பாருங்கள். இப்போ இந்த இது இருக்கா, என்ன இருக்குது? x³ - x² + x - 1. இந்த இதை வந்து நம்ம இப்போ 2 இதாக பிரிக்கிறோம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா x² காமனாக வெளியே எடுக்கிறோம். x² இதுலேருந்து காமனாக வெளியே எடுத்து என்ன வரும்? இதில் ஒரு x இருக்கும் மைனஸ் இதில் x² போயிட்டுனா இதில் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ 1 ப்ளஸ் x - 1. ஓகேவா? இந்த மாடலில் இருக்கும். இப்போ இது இருக்கா, இந்த இது எப்படி வரும்? x⁴ - 1. இதை எப்படி எழுதலாம்? x² த ஹோல் ஸ்கொயர். இது வந்து a - b த ஹோல் ஸ்கொயர்னு ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? x² த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இது a - b த ஹோல் ஸ்கொயர் ஆகிட்டு. அப்போ இது எப்படி என்ன ஃபார்மெட்டில் வரும்? x² + 1 a² - b² ஃபார்முலா தெரியுமா? a² - b² = a + b a - b. அப்போ இதை இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். அப்போ x², இது a இது b, x² + 1 x² - 1. இப்போ x² + 1 அப்படிங்கிறது அதே அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் ஓகேவா? ஆனால் இந்த இடம் இருக்கா, இந்த x² - 1, இதை திரும்பி எப்படி எழுதலாம்? x² - 1² எழுதலாமா? அப்போ x² + 1 அப்படியே இருக்கும். இது வந்து திரும்பி வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். a + b a - b. ஏன்னா a² - b² ஃபார்மெட்டில் இருக்குன்னா அப்போ a + b a - b வரும். ஓகேவா? ஒரு செகண்ட் இருங்க, இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஓகே, மிஸ்டேக் இல்லை, கரெக்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த x², இப்போ இந்த இதில் இருக்கா, இல்லை x - 1 காமனாக வெளியிடுங்க. இப்போ x - 1 காமனாக வெளியெடுத்தால் என்ன வரும்? இங்கே x - 1, இதில் x - 1 இருக்குது. அப்போ இதில் x - 1 காமனாக வெளியெடுத்துட்டோம்னா என்ன வரும்? +1 வரும். ஓகேவா? அப்போ இந்த x² + 1 எழுதுங்க. x² + 1 x - 1. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க. HCF அப்படிங்கிறது ரெண்டுலேயும் காமனாக உள்ளது. x² + 1 இங்கே இருக்குது, இங்கே x² + 1 இருக்குது, x - 1 இங்கே இருக்குது, x - 1 இங்கே இருக்குது. ஸோ ஆன்சருங்கிறது என்னது? x² + 1 × x - 1. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகே, இப்போ நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதோட சின்ன நம்பரை கொடுத்துட்டு நமக்கு HCF கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க. 513, 1134. இதோடைய HCF அப்படின்ட்டு கேட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இது 2ஆல் அடி போகுதுமா, இல்லை 3ன்னு போட்டு பார்ப்போம். ஏன்னா 51 3ஆல் அடி போகும்ல. 17 3 51, 1 3 3. இது அடி போகுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது. 3 3 9 மிச்சம் 2, 7 3 21 மிச்சம் 2, 8 3 24. ஓகே, அடுத்த 3 5 3 15 மிச்சம் 2, 7 3 21. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 3 36 மிச்சம் 1, 6 3 18. அடுத்த ஒரு 3 19 3 57, 4 3 12, 2 3 6. இப்போ இதில் வந்து இந்த 19ங்கிறது 19ல் மட்டும்தான் அடி போகும். அப்போ இதுக்கு மேட்ச் ஆகலை. இது வரைக்கும் தான் வருது. 3 3 9 9 3 27. HCFனு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காமனாக எந்த நம்பர் வரைக்கும் டிவைட் ஆகுதோ அது வரையோட நிப்பாட்டிடணும். இதுக்கப்புறம் இதில் 19ன்னு போடணும். இதுக்கப்புறம் வேறு நம்பர் போட்டால் தான் வருங்கிறதுனால இந்த இடத்தோடய நிப்பாட்டிடணும். 27ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்த கணக்கு 20,000க்கு 15% ஆண்டு வட்டி விகிதத்திற்கு
2 வருஷம் 1/3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸோ நம்ம பார்க்க இந்த பார்ட்டில் பார்க்கக்கூடிய கடைசி கணக்கு. கூட்டு வட்டினாலே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. 15% ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். 0 கேன்சல் 0 கேன்சல் 2 15 30 2 0 அப்படியே போட்டுருங்க. 3000 வருது. இப்போ 2 வருஷம்னா நம்ம என்ன பண்ணோம், 2-1 மெத்தட். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஆன்சரை வந்து என்னென்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிடுவோம். செகண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ இந்த 3000 இருக்கா, இந்த 3000க்கு திரும்ப 15%. 0 கேன்சல் 0 கேன்சல் 3 15 45 1 0 450 450. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸ்க்கு. அவங்க வந்து கூட ஒரு 1/3 கேட்டிருக்காங்களா, அப்போ 6450. இப்போ அடுத்தது என்னது, இந்த 450 இருக்கா, இந்த 450 எடுத்து இந்த 1/3 போடுங்க இன்ட்டு 100. 1/3 வருஷத்துக்கு, சரி இந்த 1/3 வருஷம் அப்படிங்கிறது எப்படி போடணும்னா, 1/3 வருஷம் 1/3 அப்படிங்கிறது மாசத்துல இருக்குது. இதை வருஷத்தை மட்டும் 3ஆல் அடிக்கணும், 4ன்னு வரும். ஓகேவா. இந்த 4 அப்படிங்கிறத எங்கே போட, சரி 1/3னே போடும். 100 0 கேன்சலு 1 3 3 15 1 5 5 2 5 10 3 15. இந்த கணக்கில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு செகண்ட். ஓகே, அது என்ன சின்ன மிஸ்டேக் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 1/3 இந்த வருஷத்துக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு வந்து எவ்வளோ கிடைக்கி, இது 20,000 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 6450 கிடச்சிருக்கு. இப்போ இதை எங்கே போடுங்க, 26,450. இந்த 26,450க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1/3 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 15% இன்ட்டு 1/3. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் வந்து 15%. அப்போ 1/3 மாதத்துக்குன்னா 15 இன்ட்டு 1/3ன்னு போட்டணும். அடி கொடுத்தா 5%. அப்போ 1/3 மாதங்களுக்கு 5% கண்டுபிடிக்க போகிறோம். 2 வருஷத்தில் கிடைத்த தொகையை எடுத்துக்கணும். ஓகேவா. 2 வருஷத்துக்கு கிடைத்த தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20,000 இருந்துச்சு. இப்போ 2 வருஷத்தில் 6,450 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கு. அப்போ 2 கூட்டிங்க 26,450 ரூபா அப்படிங்கிறது 2 வருஷத்தோட முடிவில் இருக்குது. இந்த 2 வருஷத்தோட முடிவிலேருந்து தானே அந்த 1/3க்கு போவாங்க. அப்போ 26,450 இன்ட்டு இந்த இடத்துல முக்கியமான இடம் பர்சன்டேஜ் வந்து 15ன்னு போட்டக்கூடாது. ஏன்னா 15% அப்படிங்கிறது 1 இயருக்கு. நமக்கு தேவை 1/3 மந்த். அதனால 1/3 இன்ட்டு 15ன்னு போட்டிங்கன்னா 5%. இப்போ இதை அடி கொடுத்தா ஆன்சர் 0 கேன்சல் 1 5 5 2 10 1 2 13 2 4 5னா 1 2 2 4 மிச்சம் 1 2 10. இந்த 1322.50 வரும். இப்போ 2 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடித்தது வந்து பார்த்தீங்கன்னா 6,450. இப்போ இந்த 1/3 மாதத்துக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1322.50. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 0 5 2 7 7 7 7,772.50. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு எப்படி ஆக்சுவலாக கண்டுபிடிப்போம், 2-1 மெத்தடில் கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்சி ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடித்த பிறகு இந்த 1/3 இருக்குதுனால இந்த எக்ஸ்ட்ரா வேலைகளை செய்கிறோம். ஃபஸ்ட்டு இருந்த அமௌண்ட்டையும் இந்த வட்டியில் கிடைச்ச அமௌண்ட்டையும் கூட்டி அதுக்கு வந்து 1/3 மாதம்னா 15% வராது, 5%ன்னு போட்டு இது அடி கொடுத்து வரக்கூடியது ஆன்சர் தான் இது. இது வந்து கூட ஒரு ஸ்டெப் வரும், அதை மட்டும் பார்த்துக்கிறது கணக்கு. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் பேக்கா மற்றும் மீச்சயம், அதாவது ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் இதோடைய விகிதம் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் விஷயம்தான். 18 30க்கு ஃபஸ்ட்டு போடுங்க. இதை எத்தனை நாள் போடலாம், 3 நாள் போடுங்க. 3 நாள் போட்டிங்கன்னா 5 3 15 6 3 18 5 3 30 1 2 3 2 6 5 2 10. இதற்கு பிறகு வந்து ஒரு நம்பர் போடும்போது இந்த ரெண்டும் வந்து டிவைட் ஆகுது. எப்போ வந்து சேம் நம்பர் வந்து டிவைட் ஆகுது ஸ்டாப் ஆகுதோ அதோட வந்து ஹெச்சிஎஃப் முடிஞ்சிட்டு. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட விகிதம், அதாவது ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம்மோட விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ சேம் நம்பர் வந்து இங்கே இதோட நின்றுட்டு, அப்போ 3 2 6. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து இந்த கணக்குடையது வந்து 6. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ போடலாம், 3 போடலாம். 3 போட்டால் 1 5ன்னு வரும். அதுக்கப்புறம் 5 5னா 1 1. எல்சிஎம் அப்படிங்கிறது எந்த நம்பர் வேணாலும் போட்டு 1 1ன்னு வர வைக்கணும். ஆனால் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமன் நம்பர். இந்த ரெண்டுக்குமான காமனாக ஒரே நம்பர் தான் இருக்கணும். அந்த ஒரே நம்பரை தாண்டிட்டு இப்போ இந்த 3 5க்கு காமனாக நம்பர் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். அப்போ இதில் என்ன வருது, 3 2 6
6 5 30, 30 × 3 90, 1 6 6 15 6 90. ஆன்சர் வந்து 1:15. 1:15 மாற்றி போட்டுறாதீங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு 15:1ன்னு போட்டுறாதீங்க. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி 1/15. 1:15. அடுத்தது இதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியான கணக்கு தான். பெங்களூர் என்பதை வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்படி எழுதுனா ரேஞ்ச் என்பதை எப்படி எழுதணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒன்றுங்க இதில் இருந்து எழுதுங்க. ஆருக்கு வந்து இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க? 8. அப்போ 8. ஏக்கு வந்து இங்கே என்ன இருக்குது? 2வது இது 2ன்னு இருக்குது. அப்போ 2. எண்ணுக்கு வந்து 3வது இது 3. ஓகேவா? இங்கே 823ன்னு கேட்டிருக்கா. 823ன்னு இது மட்டும் தான் இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 82349. வேணா லாஸ்ட் 2 செக் பண்ணிடுங்க. ஜி அப்படிங்கிறது 4வது இருக்குது. இது 4. இது லாஸ்ட் இருக்குது 9. ஸோ 82349. அடுத்து பாருங்கள். புக் அப்படிங்கிறது 43 அப்படின்னு எழுதியிருக்காங்க. பென் அப்படிங்கிறது 35ன்னு எழுதியிருக்காங்க. காப்பின்னா என்ன வரும்? இப்போ புக்கு இது வந்து இந்த ஏபிசிடின்னு எழுதிக்கணுங்க. ஏபிசிடின்னு எழுதி நம்பர் போடணும். ஓகே, எழுதிருந்தேன். FGHIJKLMNOPQRSTUVWXYZ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 up to 126 வரைக்கும் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 2, ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15, இந்த ஓக்கு 15, கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது 11. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 30, 41, 43. அப்போ இந்த மெத்தடில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தான். நீங்கள் அதுக்கு செக் பண்ணலாம் பார்க்க முடியாது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக இந்த காப்பிங்கிறதுக்கு வந்துடலாம். சிக்கு வந்து 3 ப்ளஸ் ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 ப்ளஸ் ஒய்க்கு வந்து என்ன ஒரு 25. அப்போ இந்த 2 கூட்டிங்கன்னா 40, 56, 59. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 59. அடுத்து இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாஜிக்ஸ் இருக்குது. அதை கண்டுபிடிச்சா மேட்ரு முடிஞ்சிடும். இதில் வந்து இந்த நடு டைம் இருக்கா, இந்த நடு டைமை ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த 4ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அதாவது 6 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு? 36. 36 டிவைடட் பை 4 9 4 36. 9 வந்துட்டா. அடுத்து அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே 9 ஸ்கொயர் பண்ணுறாங்க. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. 81 டிவைடட் பை 3 27. இப்போ இதுவும் அதே மாதிரி தான் நடுவில் உள்ளது. 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 100 டிவைடட் பை 2 50. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 50. அடுத்த மீன் தொட்டியானது 4 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் என்ற அளவுகளை உடையது என இந்த தொட்டி எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? இந்த மாதிரி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஐயும் கூட்டிடணும். L×B/H 3ஐயும் பெருக்கிடணும். 4 2 எத்தனை? 8. 8 3 24. 24 மீட்டர். எப்போவும் ஒரு மீட்டரை வந்து லிட்டராக வந்து மாற்றும் போது 1000. ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அப்போ இங்கே 24 மீட்டர். அப்போ 24 × மீட்டர் லிட்டராக மாற்றணும். அதான் கான்செப்ட். இந்த கணக்கில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்னென்னா இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிடணும். பண்ணிவிட்டு மீட்டர் லிட்டராக மாற்றினா ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இப்போ 24 × 1000 24,000 லிட்டர் அப்படிங்கிறத இந்த கணக்குடைய ஆன்சர். ஆப்ஷன் ஏ 24,000 லிட்டர். சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம். வட்டத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் பக்கத்தின் தோராய அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு தோராயமாக எவ்வளோ வரும்பான்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவு? A². வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? πr². அதில் வந்து ஆரோட வேல்யூ கொடுத்துறாங்க. பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 22/7 × ஆரோட வேல்யூ 14 × 14. 7 வச்சு அடி கொடுத்தா 2. 2 × 14 28. 28 × 22னா 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் 56 வரும். 6 1 6 616. ஓகேவா? ஸோ இதோடைய வேல்யூ 616. இந்த 616 அப்படிங்கிறது இந்த ஏக்கு எந்த வேல்யூ போட்டால் வரும்னு கேட்குறாங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல என்ன கேட்குறோம்னா சதுரத்தின் பக்கத்தின் தோராய அளவு. இப்போ சதுரத்தோட பக்கத்தின் அளவு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஏயோட வேல்யூ. இந்த ஏயோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 616 கிட்ட எந்த வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். இது ஏயோட வேல்யூ. இதை ஸ்கொயர் பண்ணால் 400. இது 600 கிட்டையா இருக்குது? இல்லை. 25 ஸ்கொயர் பண்ணால் 625. இது 600 கிட்ட இருக்குது. இது ஸ்கொயர் பண்ணால் 225. இது கிடையாது. இது ஸ்கொயர் பண்ணால் 900. இதுவும் கிடையாது. அப்போ ஏயோட வேல்யூ 25 அப்படின்ட்டு எடுக்கும்போது 25 ஸ்கொயர் பண்ணால் 625 வருது. இது வந்து இந்த வட்டத்தோட ஆரம் ஸ்கொயர். இதுக்கு தோராயத்தில் இருக்கா? இது ரெண்டும் பக்கத்தில் தானே இருக்குது. சமம்ட்டாங்க. ஏன் தோராயம்னா சமம். இந்த இரண்டும் கிட்டத்தட்ட சமம் தானே. 625ம் தோராயம்னா இப்படி போட்டுறோம். ஒரு
இதுதான் இந்த ரெண்டு வந்து தோராய மதிப்பு. அவ்வளோதான். அடுத்தது, ராம் தம்மிடம் உள்ள 15,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி 4% தனிவட்டி கொடுத்தால் 73 நாட்கள் கழித்து அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை அது. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே ஃபார்முலா போட்டிங்கன்னா ஈஸி ஆன்சர் வந்துடும். PNR டிவைடட் பை 100. பியோட வேல்யூ வந்து இங்கே எவ்வளவு 15,000 அண்டு என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 73 நாட்கள். 73 நாட்கள்ங்கிறது எத்தனை? 365 நாட்களில் 73 நாட்கள். லீப் வருடம்னு கொடுத்தா அது மாறும். இது லீப் வருடம்னு கொடுக்கல, அதனால 73 டிவைடட் பை 365. வட்டி வந்து 4%. இதை அடிச்சு போட்டால் ஆன்சர். இப்போ ஒரு 73 5 35 5 73 365. நீங்கள் இதுக்கெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. 73 வந்துச்சுன்னா 1/5ன்னு போடணும்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி போட்டாலும் ஓகே தான். அடுத்தது 0 கேன்சல், 0 கேன்சல். 1 5 5 3 15. அப்போ இங்கே என்ன இருக்குது? 30. இங்கே ஒரு 4 இருக்குது, 120 இருக்குது. ஸோ 120 ரூபா அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கிறது. 73 நாட்களில் 120 ரூபா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. அவங்க கேட்டிருக்கிறது வந்து மொத்த தொகை அப்படிங்கிறது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 15,000 ப்ளஸ் 120 15,120. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 15,120. அடுத்து, பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதனை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஓகேவா? ஃபஸ்ட்டு 100% அப்படிங்கிறது வந்து கரெக்டான வேல்யூ. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அப்படிங்கிறவங்க 120% லாபம் பெறுதாங்க. அப்போ 120% லாபம், சரி 120 கிடையாது, 100% அப்படிங்கிறது கரெக்ட் வேல்யூ. 20% லாபம்னா என்னது? 100க்கு மேலே தானே 20. அப்போ 120 அப்படிங்கும்போது 100ங்கிறது ட்ரூ வேல்யூ. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100% அப்படிங்கிறது அதோடைய உண்மையான விலை. அதில் 20% லாபம் அடையும் போது 20% 100க்கு மேலே தான் போகும். அப்போது ஒன்றும் இல்லை, 100 ரூபாய் இருக்குது, 20% லாபம்னா என்னது? 120 ரூபா போகும். அது 20%. அவ்வளோது. அதே மாதிரி தான் இங்கே இப்போ 120 அப்படிங்கிறது எவ்வளவு? 528. அவங்களுக்கு எவ்வளவுனா 25% வரணுமா? 120 பார்த்தாதான் 125% வரணும்னா இதோட விலை வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போது பர்சன்டேஜ் வேல்யூ கூடும்போது கண்டிப்பாக இந்த பொருளோட வேல்யூ கூட தான் செய்யும். அப்போ இது வந்து என்னது? நேர்மாறல்னா குறுக்கு பெருக்கல். இப்போ இந்த ரெண்டையும் குறுக்கு பெருக்குங்க. என்ன? 120 x is equal to 528 into 125. அப்போ x is equal to 528. இது இந்த 120 இங்கே கீழே வந்துடும். இது 24 5 120, 25 5 120. ஒரு 24 24, 2 24 48, மிச்சம் 4 48, 2 24 48. அப்போ இங்கே என்ன இருக்குது? 25 22 மல்டிப்ளை பண்ணோம். இதை மல்டிப்ளை பண்ணால் என்னது? 50 50 50 50 550. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? 550. அந்த ஒரு பூச்சட்டி இருக்குல்ல, பூச்சட்டி ஒன்றுனே 20% லாபம்னா 528. அதே வந்து 25% லாபம் வரணும்னா 550 ரூபாய்க்கு விற்றா 25% லாபம் வரும். இதை வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்கள் ஏன் வந்து இந்த 120 எடுத்தீங்கன்னு கேட்பீங்கக்காண்டி தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விளக்கம் சொன்னேன். ஒரு உண்மையான வேல்யூ அப்படிங்கிறது 100. அதுக்கு மேலே 20% வச்சா தான் அது பேர் லாபம். ஓகேவா? அப்போ 120% 528னா 125 எனக்கு வேணும்னா எவ்வளோக்கு விற்கணும்? 550 ரூபாய்க்கு விற்கணும். அடுத்தது, இந்த கணக்கை வந்து அப்படியே எழுதுங்க. தமிழ்னாலும் சரி இங்கிலீஷ்னாலும் சரி அப்படியே எழுதிங்கன்னா ஆன்சர் வரும். 400ன் 30% மதிப்பு, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. எவ்வளவு? 0 கேன்சல், 0 கேன்சல், 100. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 120. இப்போ 400ன் 30% மதிப்பின், 400ஓட 30% மதிப்பின் 120. இதில் வந்து 25%, 30% மதிப்பின் 25% எவ்வளவு? இதில் 25%. 1 1 25 25 4 25 100, 1 4 4 3 12 30. ஆன்சருங்கிறது ஆப்ஷன் பி 30. ஓகே, இதுவும் வந்து அதே மாதிரி ஒரு ஈஸியான கணக்கு தான். 600ன் x% அப்படிங்கிறது நமக்கு 450 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிங்க. 0 கேன்சல், 0 கேன்சல். 6x is equal to 450. x is equal to 450 divided by 6. 1 6 6 5000 30 6 36 7000 42, மிச்சம் 3 30 5000 30. ஸோ x is equal to 75. இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 75. அடுத்தது, இது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இதோடைய எக்ஸ் மதிப்பை காண்க. இப்போ 7/5 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 25 அப்படி தானே எழுதுவோம். இது டிவிஷன், இதுவும் வந்து டிவிஷன். அப்போ 7/5 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 25.
இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆன்சர் கிடச்சிட போகுது. இப்போ 5x = 25 × 7 100 140 140 175 5ஆல் அடி கொடுத்தா 3 15 2 5 25. ஓகேவா? ஆன்சருங்கிறது ஆப்ஷன் பி 35. அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு எல்சிஎம் வந்து இதில் கேட்டிருக்காங்க இந்த வேல்யூக்கு. ஃபஸ்ட்டு நம்பருக்கு பாருங்கள். 8க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 48 தான் வரும். அப்போ 48ங்கிறது ஷுவர். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் டி கிடையாது. 48 தான் வரப்போகுது 8க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுத்தால். அடுத்தது வந்து பாருங்கள், இந்த இடத்துல எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் சேம் வேல்யூ ஹையர் பவர், எல்லா வேல்யூவும் வரும். சேம் வேல்யூக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இல்லை இதுலேயும் வந்து எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. x⁴ தான் ஹை பவர் வேல்யூ, அதனால் அதை எடுத்துக்கணும். இங்கேயும் வந்து ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. ஆனால் y⁴ தான் வந்து ஹை வேல்யூ, அதனால் இதை எடுத்துக்கிறோம். அப்போ y⁴. ஆன்சர் வந்து 48 x⁴ y⁴ தான் இந்த கணக்குடைய ஆன்சர். இந்த கணக்கு வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட்டில் கேட்டிருக்க மாட்டேன், ஆனால் இது வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பரில் மொத்தம் 26 கணக்கு இருக்குது. அதனால் இதையும் வந்து பார்த்துக்கோங்க. 1 to 9 வரையிலான அனைத்து எண்களால் வகுப்படும் மிக சிறிய எண். மிக சிறிய எண் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா எல்சிஎம் கேட்குறாங்கன்னு அர்த்தம். மிகப்பெரிய எண்ணை ஹெச்சிஎஃப்னு அர்த்தம். 1 2 3 1லேருந்து 9 வரைக்கும் 4 5 6 7 8 9 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் கிடையாது, எப்போ போடுங்க 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா 1 1 3 2 5 3 7 4 9. அடுத்து 2 போடுங்க. இந்த 1 1 விட்டுருங்க. ஓகேவா? விட்டுட்டு இங்கேருந்து ஆரம்பிங்க. 3 1 5 3 7 2 9. அடுத்த ஒரு 2 போட்டால் இது வந்து 1 ஆயிரும். 3 இந்த 1 விட்டுருங்க. 5 3 7 இது 1 ஆயிரும், இது 9. அடுத்து 3 போடுங்க. 3 போட்டிங்கன்னா 1 5 1 7 இதை விட்டுருங்க. நான் 1 வந்துட்டுனா அதை எதுக்கு எழுதிக்கிட்டு அது கண்டுபிட சொல்கிறேன். 3 போட்டிங்கன்னா இது 3 9. ஓகேவா? அடுத்து 3 போட்டிங்கன்னா என்ன ஆக போகுது? இந்த 1 விட்டுருங்க, இந்த 1 விட்டுருங்க. 5 இருக்கும், 7 இருக்கும், இது வந்து 1 ஆகிரும். ஓகேவா? அவ்வளோதான். அப்போது 7 எவ்வளவு? 35. 1 2 2 2 4 4 2 8 8 3 24. ஓகேவா? 24. இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணி 105. 105 × 24 போட்டிங்கன்னா ஆன்சர் 105 × 24. 4 5 20க்கு 0 மிச்சம் 2 2 அப்படியே வந்துடும். 4 2ன்னா 210. 0 2 5 2 25 20. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 25 20. ஓகேவா? இது மேக்ஸிமம் வந்து இந்த பார்ட் 2ல் உள்ள எல்லா கணக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.